வணக்கம் தமிழஞ்சங்களே! இன்னைக்கு நம்ம பார்க்க போற சமையல் என்னன்னா, நாட்டுக்கோழி பிரியாணி செய்வது எப்படி அப்படின்னு பார்க்க போறோம். நம்ம சேனல நீங்க புதுசா பார்க்குறதா இருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன தட்டி விடுங்க. வாங்க இன்னைக்கு நம்ம நாட்டுக்கோழி பிரியாணி செய்வது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். நாட்டுக்கோழி பிரியாணி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, சின்ன வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். நீங்களும் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. உடம்புக்கு இது ரொம்ப நல்லது. அப்புறம் தக்காளி 3 எடுத்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஜீரகம், பெருஞ்சீரகம், ஏலக்காய், கசகசா இது ம முக்கியமா இதுக்கெல்லாம் கண்டிப்பா தேவை. பிரியாணிக்கு அந்த வாசனைக்கு எ ரொம்ப தேவை. அப்புறம் இஞ்சி, பூண்டு விழுது அது கொஞ்சம் எடுத்துக்கோங்க. புதினா, கொத்தமல்லி தழை, ஒரு எலுமிச்சம்பழம் இதெல்லாம் தேவையான பொருட்கள். இதெல்லாம் எடுத்து ரெடியா வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம பிரியாணிக்கு தேவையான செய்கிறது எப்படி அப்படிங்கிறத எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வாங்க பிரியாணி செய்றதுக்கு ரெடி ஆயிருவோம். அ நீங்க பாத்திரத்தில வைக்கிறதா இருந்தா வச்சுக்கலாம். நான் குக்கர்ல வச்சிருக்கேன். நீங்க தவா அந்த மாரி இதில வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம். குக்கர்ல தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. உங்களுக்கு விருப்பமா எந்த ஆயில் தேவையோ அந்த ஆயில்லே பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு ஆயில் விட்டு, அதில இஞ்சி, பூண்டு விழுத வதக்க போறோம். அ நம்ம இஞ்சி, பூண்டு விழுத நம்ம அம்மியில அரைச்சி வச்சா தான் அது உடம்புக்கு நல்லாயிருக்கும். கடைகள்ல தேவையில்லாத பேஸ்ட்லாம் விப்பாங்க. அது உடம்புக்கு ரொம்பவே கேடு. அதெல்லாம் பண்ணாதீங்க. நீங்க அரைச்சே வைங்க. அதான் ருசியாவும் இருக்கும். உடம்புக்கும் நல்லது. இஞ்சி, பூண்டு நல்லா பொன்னிறமா முருகலா வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கங்க. நல்லா வந்ததுக்கு பிறகு ஏலக்காய், பட்டை, கிராம்பு, லவங்கம், கசகசா, அ எ பிரியாணி இலை இதுகளை எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் லைட்டா ஆயில் தேவைன்னா ஆயில் விட்டுக்கோங்க. இல்ல அந்த ஈரத்தன்மையிலேயே அப்படியே வதக்கிறதா வதக்கிக்கோங்க. ஆயில் அதிகமாக இருந்துச்சுன்னா பிரியாணிக்கு கொஞ்சம் நல்லா இருக்காது. நார்மலான ஆயிலோட இருந்தா தான் நல்லாயிருக்கும். உடம்புக்கும் செரிமானத்துக்கு சீக்கிரமா செரிமானமாகும். அது கூடவே வெங்காயத்தை நம்ம உரிச்சு வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்த கூட போட்டு வதக்கிறதும். வதக்கிட்டு நல்லா பொன்னிறமா வர்ற வரைக்கும் இது பண்ணிருங்க. வெங்காயம் வந்து அந்த பொன்னிறமா வந்தா தான் அந்த வாசனை வந்து பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். அதனால உடனே வந்து தக்காளி போடக்கூடாது. தக்காளி வந்து நல்லா வெங்காயம் வந்து பொன்னிறமா ஆனதுக்கு பிறகு தக்காளிய போடுங்க. வெங்காயம் இப்போ நல்லா பொன்னிறமா ஆயிடுச்சு. இந்த பதம் வந்தோனே தக்காளி நம்ம நறுக்கி வச்ச தக்காளிய அது கூட சேர்த்து வதக்கிடலாம். தக்காளி நல்லா மசியிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வேகட்டும். நம்ம நாட்டுக்கோழி பிரியாணி செய்கிறதுனால நாட்டுக்கோழி கொஞ்சம் வேகிறதுக்கு அதிக நேரம் ஆகுறனால முன்கூட்டியே நம்ம வந்து நாட்டுக்கோழிய தேவையான தண்ணி வச்சு வேக வச்சு வச்சு வச்சுருக்கோம். இதே மாதிரி நீங்களும் முன்கூட்டியே வேக வச்சுக்கோங்க. தக்காளி நல்லா வெந்ததும் நமக்கு பிரியாணிக்கு தேவையான பிரியாணி மசால் பொடிய அதில் சேர்த்து கிளறி விட்டுக்கிட்டு அதில் நம்ம வாங்கி வச்சுருக்க தேவையான அளவு நாட்டுக்கோழிய அதில் சேர்த்து கிளறி விட்டுற வேண்டியதான். நம்ம ஏற்கனவே சிக்கனை வேக வச்ச அந்த நாட்டுக்கோழி சிக்கனை வேக வச்ச அந்த தண்ணி இருக்கனால அந்த தண்ணியவே அது கூட தேவையான அளவுக்கு சேர்த்து தேவையான அளவு அரிசி அதோட சேர்த்து அரிசி வந்து நம்ம ஏற்கனவே அரிசி ஊற வச்சு வச்சுருக்கோம். நீங்களும் அதே மாதிரி ஒரு 20 நிமிஷம் அரிசியை ஊற வச்சு வச்சுக்கோங்க. சிக்கன் கூட அந்த தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு அரிசியை அது கூட சேர்த்து ஊற வச்ச அரிசியை அதோட குக்கரை நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். 5 விசில் வர்ற அளவுக்கு வச்சிங்கன்னா போதும். அரிசி வந்து நீங்கள் எந்த அரிசி வேணாலும் பயன்படுத்திக்கலாம். நம்ம பொதுவாக நான் இப்போ சாப்பாட்டு அரிசியை பயன்படுத்தியிருக்கேன். நீங்கள் பாஸ்மதி அரிசி பயன்படுத்தினாலும் அதை பயன்படுத்திக்கலாம். இது வந்து ஒரு 20 நிமிஷம் ஊற வச்ச அரிசி. இந்த ஊற வச்ச அரிசியை இப்போ நம்ம அந்த நம்ம நாட்டுக்கோழி மசால் எல்லாத்து கூடயும் போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணி ஒரு 5 விசில் வர்ற அளவுக்கு குக்கரை லாக் பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணுவோம். இந்த கொத்தமல்லி, புதினா தழைகள வேக நல்லா சாதம் வெந்ததுக்கப்புறம் போடலாம். நம்ம வேக வைக்கிறதுக்கு முன்னாடியும் கொஞ்சம் போட்டுக்கிறோம். புளிப்பு சுவை தேவைக்கான லெமனை வந்து ஒரு அரை லெமனை நான் பிழிஞ்சு விட்ருக்கேன். உப்பும் சேர்த்துருக்கனால லைட்டாக தான் நான் விட்ருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இப்போ நம்ம குக்கர் லாக் பண்ணி வச்சுருக்கோம். வெந்த உடனே நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ 5 விசில் வந்தாச்சு. சாதம் நல்லா வெந்துருச்சு. அது இறக்குன உடனே மூடிய ஏர்லாம் லாக் எடுத்துட்டு நல்லா அந்த வெந்த சாதத்து மேலே புதினா, கொத்தமல்லி தழைகளை போட்டு நல்லா கிளறி விட்டோம்னா நல்லா கமகமன்னு வாசனையோடு
அந்த நாட்டுக்கோழி பிரியாணி நச்சுன்னு. இது கூட நீங்கள் நல்லெண்ணெய் மெல்டாக்கில் ஊற்றிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். சாப்பிட நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது. அப்படியே சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம். சூப்பரான சுவையான நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி. சாப்பிடலாம் வாங்க. மற்றுமொரு சமையல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வருகிறேன். அதுவரை டாடா பாய் பாய்.